இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 585ல ரொட்டேட்டர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பார்ட்டிக்கார ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்காடு ஓட்டணும் வாத்தமின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு தான் போக போகிறோம். போய் ஃபீல்டில் போய் வீடியோ போட்டுருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, சைட்டில் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ப்ரோ சைட்டுக்கிட்ட வந்துட்டான், அவ்வளோதான் உள்ளே போக போகிறோம். இதாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கையை தான் நம்ம ஓட்ட போகிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்காரங்க வரையான்ருக்காங்க. வந்து இந்த கீழே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், டியூப்பு எடுத்து போட்டால் நம்ம அடுத்தபடி கண்டினியூ பண்ணலாம். இது தெரியும்னு நினைக்கிறேன், போன வீடியோவில் வந்திருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு பக்கத்தில் தான் ஓட்ட வந்திருக்கோம். ஓகே ப்ரோ, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ப்ரோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்ரேட் பண்ணுற கியர்னு பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு கியரில் 15 RPM போட்டு 540 ஓட்டுறோம் ப்ரோ. எக்கனாமிக்கில் 540. முருங்கை கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறோம் ப்ரோ. பாருங்க எப்படி வெட்டியிருக்கேன்னு. இது பார்த்தீங்கன்னா மொதல் அளவில் இப்படி தான் வரும். அடுத்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா 2 அளவு ஓட்டணும் ப்ரோ. 2வது அளவில் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பூரா பார்த்தீங்கன்னா நம்ம அழிச்சாகணும். முன்னாடி ஒரு மரம் இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், பின்னாடி காட்டுறேன்.
காடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சு போச்சு ப்ரோ. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உழவு வர மாட்டேங்குது, மேலால் வருது. ரெண்டாவது உழவு ஃபினிஷிங் நல்லா வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரில, பார்த்தா தெரியும். ஓகே ப்ரோ, கொஞ்சம் ஓட்டிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒருத்தராக ஓட்டிட்டு எடுக்க முடியல. வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள்.
ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முக்கால்வாசி ஓட்டி முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு 2 சுற்று வரும். ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த 2வது அளவு ஓட்டணும் ப்ரோ. 2வது அளவு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா குறுக்கு சால் ஓட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெட்டு சால் ஓட்டணும். பார்த்தீங்கன்னா தெரியும். நெட்டு சால் ஓட்டி ஃபினிஷிங் கொடுக்கணும். அதுக்குள்ளே ஒரு சம்பவம் ப்ரோ. டீசல் வேறு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போயிட்டு பங்குக்கு போய் டீசல் வேறு அடிச்சுட்டு வரணும். 2வது அளவு ஓட்டுறோம். முருங்கக்காடு பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்குள்ளே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ப்ரோ. முருங்கைக்கட்டை எப்படியோ சின்ன குச்சா இருந்திருக்க மாட்டேங்குது. அங்கே முன்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதில் அதையும் அந்த கிரில்லை தாண்டியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பேனட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கிச்சு. 2டையும் போய் எடுத்து விட்டு டீசல் வேறு வண்டியில் ட்ரை ஆக போகிற கண்டிஷனு. போயிட்டு டீசல் அடிச்சுட்டு அதை எடுத்து விட்டு சாப்பிட்டுட்டு வர லேட் ஆகிடுச்சு ப்ரோ. மறுபடியும் இப்போ 2வது அளவு வந்து ஓட்டிகிட்ருக்கோம். போனது பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு, வந்தது பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு வந்து ஓட்டிகிட்ருக்கோம். காட்டுக்காரங்க வேறு கத்துறாங்க ப்ரோ. உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். முருங்கைக்காடு நீங்களாம் எப்படி ஓட்டுவீங்க அதையும் சொல்லுங்கள் மறக்காமல். மல்ச்சரில் ஓட்டுவீங்களா ரொட்டேட்டரில் ஓட்டுவீங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் மகேந்திரா வச்சுருந்தீங்கன்னா ரொட்டேட்டருக்கு மணிக்கு எவ்வளோ மைலேஜ் போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஃபினிஷிங் ஓரளவுக்கு தான் ப்ரோ வருது. காடு காஞ்சு போச்சு ப்ரோ. காடு ஈரமாக இருந்தால் பரவாயில்ல, காடு காஞ்சு போச்சு ப்ரோ. கூப்பிட்டதே பார்த்தீங்கன்னா காய விட்டு தான் கூப்பிட்டாங்க. உழவு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை சுத்தமாக. வரன்னு வருது, பூரா புழுதியாகவும் வருது. உட்காந்து ஓட்டவே முடியல ப்ரோ. வண்டி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் அடிச்சிருச்சு. இப்போ போய் ஏர் பிடிச்சி போட்டு வந்தோம் ப்ரோ. டஸ்ட்டை பார்த்துருக்கணும், ஃபுல்லாகவே டஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே டஸ்ட்டாக இருக்கும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, ஃபைனல். என்னடா விட்டு விட்டு எடுக்கிறான்னு நினைக்காதீங்க. கண்டினியூஸாக எடுத்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால தான் ப்ரோ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ப்ரோ விட்டு விட்டு எடுக்கிறேன். இன்னும் ஒரு 2 சுற்று இருக்குது. அந்த இடத்துல ஒரு சுற்று கொஞ்சோண்டு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எங்கிட்ட கொஞ்சோண்டு இருக்குது. இதில் போயிட்டு மறுபடியும் இதில் போனால் வேலை முடிஞ்சுட்டு ஒரு 2 சுற்று வரும்போது இதில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, ஃபைனல். ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன் ப்ரோ. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வீடியோ எண்டிங்கில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏதாவது உழவில் ஏதாவது குறை இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோலையும் ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இருட்டிருச்சு ப்ரோ. வீடியோ உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரில. ஃபுல்லாக இருட்டிருச்சு. எங்கிட்ட பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். லைட்டு போடுற தெரியுதா பாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சுற்று ப்ரோ அது முடிஞ்சுன்னா அது அவ்வளோதான். காடு அவ்வளோதான், ஃபினிஷ் ப்ரோ. டோட்டலாக இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பார்த்து சொல்கிறேன் பாருங்களேன். 6:18 5 மணிக்கு வந்தோம் ப்ரோ. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். 1:20 ப்ரோ. மதியானம் ஓடினது பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் ஓட்டினேன். அவ்வளோதான் ப்ரோ ஃபினிஷிங்கு. ஓகே ப்ரோ, இதுக்கு மேலே வீடியோ ஒன்றும் சரியாக தெரியல, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளைக்கு உழவு எதுவும் இல்லை ப்ரோ. இருந்தால் வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.
தேங்க்யூ ப்ரோ, நன்றி.